ஆண்டவர் மகா பெரிய சோதனைகளில் இருந்தும் சேதங்கள் இல்லாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஆமாம், நான் அநேக இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதுனால எல்லா இடங்களுக்கும் நானே டிரைவ் பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலை. இந்தியாவில் எங்கே போனாலும் அப்போது நான் வழக்கமாக ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல்லாம் மெதுவாக ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயோ 70 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயோ போக முடியாது. பைபாஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியது இருக்கும். அப்போ வேகமாக போகிறது வழக்கம். அநேக விபத்துக்கள் இருந்து கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஒரு சேதமும் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஆனால் கடந்த நாட்கள் சென்னையில் ஒரு மீட்டிங்காக நான் போயிருக்கேன். போகும்போது அப்படியே சின்னதாக தடை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது லைட்டாக நான் ஒரு இடத்துல சாப்பிட போகிறோம். வேலட் பார்க்கிங், அவங்களே கார் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் வேலட் பார்க்கிங். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என் வண்டி கொஞ்சம் நீளம்ன்றதுனால அவருக்கு வளைக்க தெரியாமல் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படி ஓரமாக அப்படி செவத்தில் அப்படி இடித்து உரசிட்டு வந்துட்டார். ஃப்ரண்ட்டில் பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு அது தெரியல, நான் பார்க்கல, நான் ஏறி உட்காந்துட்டேன். நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல இறக்கிட்டு சும்மா எதார்த்தம் போய் ஃப்ரண்ட்டில் பார்ப்போம்னா முன்னாடி என்ன இல்லை, பெயிண்டே இல்லை. என்னடா அது அப்படின்னு சொல்லி சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படி. நான் பெருசாக எதுக்கும் அப்படி ரொம்ப விசனப்படுற ஆள் கிடையாது. விட்டுட்டு கூலாக கிளம்பியாச்சு. அதே நாள் கிட்டத்தட்ட நான் ஒரு 8 மணி நேரம் பிரயாணப்பட்டு என் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். வீட்டுக்கிட்ட வரும்போது என் மனைவி அதான் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், கொஞ்சம் மெதுவாக போக வேண்டியதானப்பா அப்படின்றான். நான் உடனே ஃபுல்லாக ஸ்பீடை கம்மி பண்ணி விளையாட்டுக்காக ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வரைக்கும் வந்துட்டு போதுமா அப்படின்னு நான் கேட்குறேன். நான் கேட்டு திரும்பி பார்க்குறேன், ஒரு நாய் அங்கேருந்து வந்துட்டு திரும்ப போயிடுச்சுன்னு நினச்சா மறுபடியும் டம்முன்னு முட்டிட்டு போயிடுச்சு. நான் மிரரில் பார்த்தா நாய் ஓடிடுச்சு. அதான் நாய் ஓடிடுச்சே, ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு வீட்டில் போய் நிறுத்திட்டு பார்த்தா என் ஒய்ஃப் வேகமாக போயிட்டு அப்படின்றா. நான் என்னம்மா ஆச்சுன்னு முன்னாடி போய் பார்த்தா அந்த முன்னாடி பம்பர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதையே காணோம், ஃபுல்லாக நொறுங்கியிருக்கு. எனக்கு ஆண்டவரே என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா இப்படி ஏன்னா நான் ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்லையாவது போய் முட்டினாதான் அந்த மாதிரி ஆகும். நான் ரொம்ப ஸ்லோ, அதுவும் ஒரு நாய் அடித்து அது போயிடுச்சு. இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஊழியத்தில் ஆண்டவர் மகிமையாக இடைப்பட்டார். அதனால பிசாசுக்கு என்ன பண்ணல, பொறுக்கலை. ஆனால் நம்மளை எப்படியாவது பயமுறுத்தி பார்க்கணும், இல்லை மனசை துக்கப்படுத்தி பார்க்கணும்னு அவனுக்கு வழக்கமாக நம்ம வீட்டில் நடக்காதா அந்த மாதிரி? உங்களுக்குலாம் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? நம்ம சின்னதாக ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுருவோம், கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆமாம் தானே, வன்கண் பொறாமை, கண்ணு இருங்க அப்படின்லாம் சொல்லு. எனக்கு என்ன பண்ணது, சரி ஓகே பார்த்துக்கலாம், இன்சூரன்ஸில் நம்ம அதை மாற்றிடுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். நாளைக்கு மறுநாள் சண்டே எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் சர்ச்சில் நான் இருக்கணும். அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது என்னதுன்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை நான் ராத்திரி இது நடக்குது. நான் இப்போ போய் இன்சூரன்ஸ் எடுத்து பார்க்குறேன். பார்த்தா இன்சூரன்ஸ் முடிந்து விட்டது. இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆஹா, இன்சூரன்ஸில் அதை மாற்ற முடியாது. இப்போ இன்சூரன்ஸ் போடணும்னா ஒரு பெரிய அமௌண்ட் தேவை, இதை மாற்றணும்னா இன்னொரு பெரிய அமௌண்ட் தேவை. நான் வேகமாக போய் ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்கிறேன், ஆண்டவரே உமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, உங்களது சித்தம் இல்லாமல் என் முடி கூட கீழே விழாது, உங்கள் கையில் நான் தந்துடுறேன், என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. சண்டே நாங்கள் எல்லாரும் ஆட்டோவில் கூட போயிட்டு வந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே போனால் நம்ம மக்கள்லாம் என்ன ஆச்சு பாஸ்டர் என்ன ஆச்சு, உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அதனால சரி ஆட்டோவில் போகலான்னு முடிவு எடுத்தாலும் உள்ள இல்லை. ஆண்டவர் சீக்கிரமாக ஏதாவது அற்புதத்தை செய்வார், விட்டாச்சு. சரி, இப்போது ஒரு பாஸ்டரமாக ஃபோன் பண்ணி அவங்க இப்போ யூஎஸில் இருக்கிறாங்க, அவங்க சர்ச் இங்கே இருக்குது. எனக்கு கால் பண்ணி எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு விசுவாசி உங்ககிட்ட ஒரு ஆஃபரிங் கொடுக்க சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பாஸ்டர் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்லாம் கேட்குறான். நான் யாருன்னு சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க, திரும்ப அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு பெரிய இது வரைக்கும் எனக்கு அந்த ஆஃபரிங் வந்ததே இல்லை. அவ்வளோ பெரிய ஆஃபரிங் எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். ஹல்லேலூயா. இதில் விஷயம் என்னென்னா, நான் திருப்திப்பட்டது மட்டும் இல்லாமல் அநேக ஊழியர்களுக்கு அதை தரத்தக்கதாக கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். எத்தனை நாளில் வண்டி அடிபட்டு 12 மணி நேரத்துக்கு உள்ள அன்னைக்கே ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் சார் எடுத்துகிட்டு வாங்க, உடனே நான் மாற்றி தரேன்ட்டேன். எல்லாத்தையும் உடனே பண்ணி சண்டே சர்வீஸ்க்கு எதுவுமே தெரியாதது போல் போயிட்டு வந்தோம்.
ஹல்லேலூயா. கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் ஒன்றும் ஆகவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.